ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டி பொண்ணு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணது தான் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு நாங்க ஸ்பெஷலா போட்டிருந்த கோலம் தான் இது. பொங்கல்னு சொன்னாலே கோலம் போடுறது தான் ரொம்பவுமே ஸ்பெஷல். அதனால நம்மளால முடிஞ்ச மாதிரி, நமக்கு தெரிஞ்ச மாதிரி சில கோலங்களையும் ரொம்ப அழகா போட்டிருந்தோம். கோலம் மட்டும் இல்லங்க, மாவிலை தோரணங்களாலேயும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அழகாவே நம்மளுடைய கோலம் போடுறதுக்கான வாசலையும் நாங்க ரெடி பண்ணியிருந்தோம். எப்பயுமே நாங்க பொங்கல்னு சொன்னாலே கொஞ்சம் ஸ்பெஷலா தான் செலிப்ரேட் பண்ணுவோம். மத்த பெருநாள் எல்லாத்தையும் விட அ பொங்கல்னு சொன்னாலே எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா நம்மளோட கலாச்சாரத்த வந்து பிரதிபலிக்கிற ஒரு முக்கியமான பெருநாள் வந்து பொங்கல் தான். அதனால இந்த பொங்கல வந்து நாங்க ரொம்ப ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கலுங்கிறது ரொம்ப அழகான ஒரு ஸ்பெஷலான பெருநாள் மட்டும் இல்லாம, ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பெருநாளும் கூட. இது வந்து நம்ம உழவர்களுக்கும், சூரியனுக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம். சூரியன் இல்ல, இந்த உழவர்கள் இல்லன்னு சொன்னா, நம்மளோட லைஃப்ப நம்மளால கொண்டு போகவே முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். ஸோ அவங்க 2 பேருக்கும் நம்ம நன்றி சொல்றதுங்கிறது, நம்மளுடைய இந்த கலாச்சாரத்தில மட்டுமே இருக்கிற ஒரு விஷயம். இது ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒண்ணு. ஸோ அதனால எங்களுக்கு பொங்கல் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலானது. ஸோ எங்களுக்கும் நம்ம வீட்ல பொங்கல் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்பெஷலாவே பொங்கல் பொங்கி இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பொங்க வச்சுட்டு இருக்கோம். பொங்க வச்சு முடிய போகுது. இப்போ வச்சோடனே நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். பார்க்கறதுக்கே நல்ல டார்க்கா அழகா இருக்குது. பார்த்துருவோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. நீங்க பொங்க வச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கறதுக்கே, அப்ப சாப்பிடுறதுக்கே எவ்வளவு டேஸ்டா இருக்கும். எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி பொங்கல். இப்ப நம்ம குட்டீஸும் கூட யூடியூப் சேனல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெய்னிங் குடுத்துட்டே வரேன். இப்படிதான் பொங்கல் ஸ்டார்ட் ஆகி இருக்குது. நம்ம வீட்லயும் பக்கத்திலேயே நம்ம ஹஸ்பண்ட், அம்மா வீட்ல, அதாவது என்னோட மாமியார் வீடுன்னு சொல்லலாம். ஸோ, நம்ம 2 பேருமே பக்கத்து பக்கத்துல இருக்கிறனால, அங்கேயும் ஒரு பொங்கல், இங்கேயும் ஒரு பொங்கல்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டே அங்க தான் நாங்க பொங்கல்லாம் வச்சு பூஜையெல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல போடுவோம். 2 வீட்லயுமே பொதுவா அ எல்லா பெருநாளுமே நாங்க எல்லாமே சேர்ந்தே தான் செய்வோம். ஸோ பொங்கல் அன்னைக்கும் நாங்க ரொம்ப ஸ்பெஷலா இது மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பழம் பிச்சு கையால சுத்தி சுத்தி சுட்ட முறுக்கு. சுடுறேன். ஒரு பழம் பிச்சு வைங்க. அங்க வேணுமா? கருப்பு மச்சான் ஆள வச்சிட்டான். அடிச்சுட்டா அது அடிப்படா சரியா இருக்கு. இவர் தான் பூசாரி, இந்த பூசை போட வராரு. சொல்லுங்க எல்லாம். நீ கோலியாக்குரு தம்பி ஒழுங்கா இருந்தா ஓ இழுக்காதீங்க. போ அங்கே போய் நில்லுவே. இழுக்காத இதை ஏன்டா இருக்கிற. பொங்கல் வச்சதும் நாங்களும் சூரியனுக்கு நன்றி சொல்றதுக்காக வீட்ல சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ வீட்ல எல்லாருமே ஒவ்வொருத்தருமே சாம்பிராணி போட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணினோம். இந்த பிறந்திருக்க இந்த தை வந்து எல்லாருக்கும் ஒரு சிறந்த வருடமாவும், வெற்றி நிறைந்த அ நம்பிக்கையான ஒரு வருஷமாவும் அமையணும்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்றேன். நிறைய பேர் புதிய எண்ணங்கள், சிறந்த எண்ணங்கள், குறிக்கோள்கள் ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லா நடக்கணும்னு சொல்லி நானும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்றேன். தனியா தனியா குட்டி தனியா குட்டி சரிங்க சரிங்க. தலைப்பொங்கலா உங்களுக்கு? தலைப்பொங்கலா? தலைப்பொங்கலா தனியாவுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 2 வீட்லேயுமே பொங்கல் வச்சு பூஜை எல்லாம் பண்ணினோம். ரொம்ப சிறப்பாவே இருந்தது அன்னைக்கு நாள். தைப்பொங்கல் அதுவுமா பொங்கல் எல்லாமே வச்சு 2 வீட்லேயும் ரொம்ப ஸ்பெஷலா பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிருந்தோம். வீட்ல பூஜை பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய வழிப்பிள்ளையார் கோயில்லையும் அன்னைக்கு பூஜையெல்லாம் நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது வந்து நம்மளுடைய
குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து செய்த வழிப்பிள்ளையார் கோயில் நம்மளுடைய வீட்டுக்கு வரும் வழியிலேயே இருக்கிற பிள்ளையார். இந்த பிள்ளையாருக்கும் நம்ம எல்லா நாளுமே பூஜைகள் எல்லாமே வீட்டில் பண்ணுறது தான். விசேஷமான நாளில் கொஞ்சம் விசேஷமான பூஜைகள் எல்லாமே செய்வோம். நம்ம வீட்டை சுற்றி உள்ள நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச மாதிரி பூஜைகள் எல்லாம் கோயில்லையும் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு சமூகத்தில் எல்லாருமே சேர்ந்து பூஜை எல்லாமே செய்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஒரு விஷயம். அன்றைய நாள் இதுவும் ரொம்பவுமே ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்மளுடைய தைப்பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருந்தது. பிள்ளையார் எப்போவுமே என்னுடைய ஃபேவரட் கடவுள்னு சொல்லலாம். என்னுடைய இஷ்ட தெய்வம் வந்து பிள்ளையார் தான். ஸோ அதனால தான் எங்களுடைய சாரி ஷாப்பு கூட நாங்கள் எலிபன் மாட்டுங்கிற பேரை கூட வச்சுருந்தோம். எலிபன் மார்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது. போன வருஷம் பொங்கலுக்கு வந்து நாங்கள் ஆன்லைனில் மட்டுமே ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஷாப்பு ஓப்பன் பண்ணி ஷாப்லேயும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஷாப்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுடைய சாரி வியாபாரம் வந்து ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து என்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த கடவுளுடைய அருள்னாலையும் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஸ்டமர்ஸ், ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் தான் ரொம்பவுமே முக்கியமான காரணம். அவங்கனால தான் இன்னைக்கு ஒரு வருஷத்தில் நம்மளால இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக நம்மளுடைய கஸ்டமர்ஸ் அத்தனை பேருக்குமே நான் ரொம்பவுமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த எலிபட் மார்ட் சாரி ஷாப்புக்கு உங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நம்மளுடைய தைப்பொங்கல் ரொம்ப ஸ்பெஷலாகவே இந்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தைப்பொங்கல் ரொம்ப சூப்பராகவே அன்னைக்கு நாள் போணுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தைப்பொங்கல் ரொம்பவும் சிறப்பான ஒரு பொங்கலாக அமைஞ்சிருக்கும்னு நானும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளுடைய வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். திரும்பியும் சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வரேன். நீங்களும் மறக்காமல் கிண்டி பொண்ணு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்பியும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.